இந்த முதல் தேர்தலிலேயே அவர் தனித்து போட்டியிட்டு இவருக்கு செல்வாக்கு இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டால் அடுத்தடுத்து கூட்டணி கூட யோசிப்பாங்க. திரைப்படத்துறையில் அவர் நடிப்பது அவருடைய தொழிலாக இருந்தது. இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்துட்டார். அரசியல் களத்திற்கு வந்து அவர் வைக்கிற விமர்சனத்திற்கு கருத்துக்கு கருத்து மோதல் என்கிற மாதிரி தான் போயிருக்கு. தீவிரவாதிகளை கைது செய்கிற மாதிரி வீட்டை விட்டு வெளியேறது, இல்லை வீட்டை விட்டு வந்த உடனே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அங்கங்கே சுற்றி ஒரு சத்திரமும் காலியாக இல்லைன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் இறக்கி விட்டு போகிறது. சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அப்படி தான் இறக்கி விட்டு போயிட்டாங்க. இந்த சட்டப்பேரவை கூட்டம் முடிகிற வரைக்காவது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி காவல்துறையிற்கு ஒரு உத்தரவிட்டிருக்கிறாங்க அரசு தரப்பில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும், காட்சி ஊடகங்களும் இந்த அச்சு ஊடகங்களும் தான் ஒரு பிரதான எதிர்க்கட்சி ரோல் எடுத்து பண்ணோம். ஆனால் இப்போ இருக்கிற ஊடகங்கள் அதை பண்ணுதான்னு தெரியல நமக்கு. பிரதான எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று அறிவித்துவிட்ட நிலையில் அவர் இப்போது என்டிஏ அணியிலோ என்டிஏ அதிமுக இருக்கிற அணியிலே இணைவார் என்றால் அவரும் கணிசமான இடங்களில் வெற்றி பெறலாம். Taste the Daily. நாதஸ்மேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா அவர்கள் நம்முடன் இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சோதரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கும் தாவேக்காக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த டாஸ்மாக் ஊழல் சார்ந்த விஷயங்கள் அவங்க பாஜக வந்து ஒரு போராட்டம் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு டிவிக்கு வந்து ஒரு விமர்சனம் வைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடி உங்க கையில தான் இருக்கு, நீங்க நடவடிக்கை எடுக்காம இதுக்கு போராட்டம் பண்றீங்க நம்ம விஷயங்கள் கேட்கறாங்க. அதுக்கு பதிலடி தரும் விதமா பேசுற அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அவதூறு மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. நடிகைங்களோட இடுப்பை கிள்ளிட்டு நாங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணல, நீங்க களத்துக்கு வந்து பாலிடிக்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு. இது எந்த மாதிரியான ஒரு போக்கா இருக்கு தமிழ்நாட்டு அரசு? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தொடக்க முதலே ஒரு தடாலடி அரசியலை தான் கையில் எடுத்து வர்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அவருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை உடனடியாக நின்று நிதானித்து முழுமையாக ஒரு விஷயத்தை உள்வாங்கி பேசுவதற்கு பதிலாக அவ்வப்போது அவர் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைமைக்குரிய பக்குவத்தோடு அணுகணும். அவரும் இளம் வயதுக்காரர் தான். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் திரைப்படத்துறையிலிருந்து வந்திருக்கிறார். திரைப்படத்துறையில் அவர் நடிப்பது அவருடைய தொழிலாக இருந்தது. இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்துட்டார். அரசியல் களத்திற்கு வந்து அவர் வைக்கிற விமர்சனத்திற்கு கருத்துக்கு கருத்து மோதல் என்கிற மாதிரி தான் போயிருக்கணும். அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் அவர் வந்து நடிகையின் இடுப்பு கிள்றாரு, ஆடி பாடுறாரு. இப்போ அரசியலுக்கு வந்து அதே மாதிரியான ஒரு விஷயங்கள்ல பாஜக எதிராக விஜய் அவர்கள் வந்து எடியூரப்பா அவர்கள் அப்படிதான் ஒரு எம்பியோட இடுப்புல கை வச்சாரு. இத்தனை பாஜக காரங்க மேல பாலியல் வழக்கு இருக்கு. தமிழ்நாடு பாஜகவோட மதுரையில் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு போஸ்கோ ஷான்றவர் வந்து போஸ்கோ கேஸ்ல வந்து அரெஸ்ட் ஆனது. இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து பேச ஆரம்பிச்சா ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருக்கும். அதுதான் இது 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 ஒரு லாவடி கச்சேரி மாதிரி போயிடும். எனவே அரசியல் களத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் நிச்சயமாக பொறுப்பு உணர்ந்து பேசுவோம். மிக ஆவேசமாக, நான் நேற்றைய தினம் அவருடைய நேர்காணலில் பார்த்தேன், திரு அண்ணாமலை அவர்கள் மிக ஆவேசமாக அவருக்கு காவல்துறை இழைத்த அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குற பொழுது போகிற போக்கில் இந்த விஷயத்தை தொட்ட உடனே அதே ஆவேசமும் கோபமும் விஜய் மேலேயும் பாஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நின்று நிதானித்து இதை கடந்து போயிருக்கலாம். அவர் விமர்சனம் நாங்கள் எதிர்கொள்வோங்க, பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வரங்க. அதுதான், அதோட அப்படியே அதை கடந்திருக்கலாம். நேரடியாக வரட்டும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிருக்கணும். தனிப்பட்ட முறையில் இந்த தாக்குதலை அவர் கைவிட்டிருக்கலாம். அப்படின்னா பெருமளவு பாஜகவினுடைய மூத்த தலைவர்களே அதை ரசிக்கவில்லை அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஓகே சார், இந்த ஒரு கைது நடவடிக்கை வந்து போராட்டம் பண்ணுற வரைக்கும் கூட அலோவ் பண்ணலை, வீட்லேயே எல்லாரையும் டீடைன் பண்ணுறாங்கன்றது எப்படி ஒரு ஜனநாயக ரீதியாக அது சரின்னு நினைக்கிறீங்க? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்துவாங்க. மறியல், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், போராட்டம் என்று அரசுக்கு எதிராக பல முனை போராட்டங்களை நடத்துவாங்க. அன்றைக்கு அந்த அரசாங்கம் அனுமதி கொடுத்தது. அனுமதி கொடுக்காமல் சில இடங்களில் மறியல் நடத்தினா கூட மரியாதையாக அந்த இடத்துல வந்து அவங்க கோஷம் போட்டதுக்கு பிறகு
கைது செய்து இப்ப recent ஆ அன்று அமைச்சர் மன்றம் அன்று ஆமாம் அன்று மாலையை கூட விடுவிச்சுருவாங்க. மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1977, 80, 84 அந்த 3 காலகட்டங்களில் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையான போராட்டங்களை எல்லாம் அவங்க மட்டும் இல்லை, அவர்கள் அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை, போக்குவரத்து ஊழியர்களை, மின்வாரி ஊழியர்களை தூண்டிவிட்டு அரசை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய அளவுக்கு 1 வாரம் 10 நாள் இயக்கம் தடைப்படுத்தக்கூடிய அதை எல்லாமே அனுமதித்து விட்டு அவர்கள் போராட்டம் நடத்த அனுமதித்து விட்டு அந்த போராட்டத்தை புரட்சியாளர் எம்ஜிஆர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அதையெல்லாம் மக்கள் கவனித்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து அதை எல்லாமே சரி பண்ணி போனார். இப்போ இவர்களுக்கு எதிராக போராட்டம் என்று வருகிற பொழுது அடக்குமுறையை கையாளுகிறார்கள் காவல்துறையை வச்சு. இந்த அடக்குமுறை என்பது கூடாது. நீங்கள் ஒரு மறியல்னால் ஒரு மணி நேரத்தில் முடிய வேண்டிய பிரச்சனை, அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் கோஷம் போட்டுட்டு போயிடுவாங்க கலந்து. நீங்கள் அதை இந்த தீவிரவாதிகளை கைது செய்கிற மாதிரி வீட்டை விட்டு வெளியேறது, இல்லை வீட்டை விட்டு வந்த உடனே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அங்கங்கே சுற்றி ஒரு சத்திரமும் காலியாக இல்லைன்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் இறக்கி விட்டு போகிறது. சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அப்படி தான் இறக்கி விட்டு போயிட்டாங்களாம். அதில் இந்த அணுகுமுறை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய அந்த இந்த அணுகுமுறை என்பது ஒரு அவப்பெயரை உருவாக்கிவிடும். அதற்கு இவர்கள் நிச்சயமாக இந்த அணுகுமுறையை திமுக கைவிடணும். இப்போ நான் இன்றைக்கு அறிந்த வகையில் ஒரு காவல்துறை நண்பர் சொன்னார், இந்த சட்டப்பேரவை கூட்டம் முடிகிற வரைக்காவது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி காவல்துறையிற்கு ஒரு உத்தரவிட்டிருக்கிறாங்க அரசு தரப்பில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இஷ்யூ அங்கே கிளம்பிச்சுன்னா பெரிய அளவில் பிரச்சனை வரும் அப்படின்னு. ஆனால் அதுதான் சொல்கிறேன், கருத்து சுதந்திரம், ஜனநாயக ரீதியில் மக்களுடைய பிரச்சனைகளை, கோரிக்கைகளை எதிர்க்கட்சிகள் தான் எடுத்து சொல்ல முடியும். எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும், காட்சி ஊடகங்களும் இந்த அச்சு ஊடகங்களும் தான் ஒரு பிரதான எதிர்க்கட்சி ரோல் எடுத்து பண்ணோம். ஆனால் இப்போ இருக்கிற ஊடகங்கள் அதை பண்ணுதான்னு தெரியல நமக்கு. பெரிய அளவில் எந்த விஷயத்தையும் எடுத்து விவாதித்த மாதிரி தெரியல. உதாரணத்துக்கு இந்த அமலாக்கத்துறையினுடைய அந்த ரைடெல்லாம் பெரிய அளவில் இருந்தது. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இது போல் நடந்திருந்ததுன்னா எத்தனை ஃப்ளாஷ் நியூஸு விவாதங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அது இல்லை. அவர்களும் ஒரு இணக்கமான போக்கு அரசோடு கடைபிடிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. விஜயோட அரசியல் பயணம் நாளுக்கு நாள் மேம்பட்டுட்டே போற மாதிரி இருக்கு. தொடர்ச்சியான எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அறிக்கைன்றது வந்துட்டே இருக்கு. இன்னும் ஒரு ஃபீல்டுக்கு வந்துட்டா இன்னும் வைப்ரேஷன் அதிகமா இருக்குன்ற விஷயங்கள்லாம் பல பேர் சொல்றாங்க. விஜய்க்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் 2026? 2026 அவர் கூட்டணி அமைத்து போட்டியிடப் போகிறாரா அல்லது தனித்து போட்டியிடப் போகிறாரா அப்படிங்கிறது இன்னுமே அவருக்கு நமக்கு முழுமையாக உறுதியாக தெரியல. தனித்து போட்டியிட்டு தன்னுடைய வலிமையை, தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் என்று கருதினால் பெரிய அளவு அவருக்கு இந்த முறை வாக்கு சதவீதம் கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் கருதுகிறேன். இது என்ன காரணம்னா, தனித்து போட்டியிடுகிற திரு விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் தன்னுடைய வேட்பாளரை களமிறக்குவார். இந்த 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர்கள் களத்தில் இருப்பாங்க. அவர்கள் எல்லோருமே அது பழந்தின்னு கொட்டை போட்ட ஆசாமின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், அப்படி அந்த பகுதிகளில், அந்த வட்டாரத்தில், அந்த தொகுதியில் பிரபலமானவராக இருப்பார். தேர்தல் விஷயங்களில் கை தேர்ந்தவராக இருப்பார். ஆமாம். அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக சார்பாக தேர்தல் களத்தில் வருபவர்களும் பிரபலமானவர்களாக அந்த தொகுதியில் அறிமுகமானவர்களாக தான் இருப்பாங்க. திரு விஜய் அவர்கள் நிறுத்துகிற வேட்பாளர் ரசிகர் மன்ற தலைவராக தான் இருப்பார். 90% அப்படி தான் இருக்கும். ஒரு 10% அந்த பகுதியில் இருக்கிற யாராவது பிரபலம் அரசியல், பொதுவாக அரசியல் கட்சியிலிருந்து, அமைப்பிலிருந்து வந்தவர்கள் இருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்கலாம். இவர்கள் இந்த பிரதான திராவிட ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக, பாஜக, இந்த வேட்பாளர்களை எதிர்த்து இவரால் பிரச்சாரம் செய்து அதிக அளவு வாக்குகளை பெற முடியுமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சந்தேகம். இதில் வெளிப்படையாகவே பேசிடுவோம். தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது பணம்னு ஆயிடுச்சு. 10-30 வருஷமாக ஆயிடுச்சு. இவங்க 500 கொடுத்தா அவங்க 1000, அவங்க 1000 கொடுத்தா அவங்க 2000 கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு இப்போவே பேச தொடங்கிட்டாங்க. அப்போ திரு விஜய் அவரை பொறுத்தளவில் நிச்சயமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டான்னு நம்புகிறேன். ஒருவேளை தனிப்பட்ட முறையில் அவர் நாம் வெற்றி பெறணும்னா அந்த பகுதி வேட்பாளர் ஏதாவது பண்ணலாம். மற்றபடி கட்சி ரீதியாக அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்புகிறேன். இந்த 234 தொகுதிகளுக்கும் சென்று என்னுடைய வேட்பாளருக்கு
என்னுடைய கட்சி வேட்பாளருக்கு வாக்களிகள் என்று பிரச்சாரம் செய்ய முடியுமானா அதுவும் சாத்தியமில்லை. 234 தொகுதிக்கும் அவர் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆக அந்த பகுதிகளில் குறைந்தபட்சம் அவர்களால் பெற முடிகிற வாக்குகள் என்பது ஒரு 5% ஒரு 7% அளவுக்கு தான் கிடைக்கும். அப்போ வெற்றி என்பது சாத்தியப்படாது. மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்களை விட விஜயகாந்த் பிரபலமாக அரசியலுக்கு வந்து அவர் ஒரு கட்டமைப்பை, ரசிகர் மன்ற கட்டமைப்பை உருவாக்கி தேர்தலை எதிர்கொண்ட பொழுது தனித்து நின்றால் அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைத்த பிறகு தான் ஒரு 29 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி என்கிற அளவில் வந்தார். எனவே திரு விஜய் அவர்களும் பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்று அறிவித்துவிட்ட நிலையில் அவர் இப்போது என்டிஏ அணியிலோ என்டிஏ அதிமுக இருக்கிற அணியிலே இணைவாரே என்றால் அவரும் கணிசமான இடங்களில் வெற்றி பெறலாம். இந்த கூட்டணி பலம் என்கிற அடிப்படையில் டிடிபி, பவன் கல்யாண் இவங்க அலைன்ஸ் அது மாதிரியான இதில் நம்ம தொடக்கத்தில் திரு விஜயனுடைய மாநாடு முடிந்த ஒரு வார காலத்தில் அரசல் புரசல சில தகவல்கள் வந்தது. அதிமுகவோடு தாவேக தமிழக வெற்றி கழகம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு. போன மாதம் வரைக்கும் அது அவங்க வட்டாரத்தில், ஆமாம், அது அவங்க வட்டாரத்தில் விசாரித்த போது ஆமாம் அதிமுக வந்து பேசினாங்க, 40 தொகுதிகள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கூடுதல் இடங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கான்செப்ட் தான் விஜயனுடைய வெற்றி கழக கான்செப்ட். அதிலிருந்து அவங்க இப்போ பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆட்சி அதிகாரத்தில் ஆமாம், ஆட்சி அதிகாரத்தில் இப்போதைக்கு பங்கு தருவதற்கு அதிமுக விரும்பாது. ஒருவேளை விஜய் கட்சி, என்டிஏ, அதிமுக 3 நின்று அதிமுக தனித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு 128 130 இடங்களில் வெற்றி பெற முடியாமல் போய் ஒரு 100 இடம் 90 இடம் 120 100 110 இடங்கள் வர்றபோது அப்போது நிச்சயமா விஜய்க்கு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இருக்கு. ஆனால் அவருக்கு அதிமுக ஒரு 90 இடம் ஜெயிச்சிருந்து விஜய் ஒரு 30 இடம் ஜெயிச்சிருந்தா அதனால இது இப்போதைக்கு இவர்கள் எந்த விதமாக இந்த கூட்டணியை கட்டமைக்க போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் உறுதியான நிலைப்பாட்டை தமிழக வெற்றி கழகம் எடுக்கலை. இந்த என்னை பொறுத்தளவில் இந்த முதல் தேர்தலிலேயே அவர் தனித்து போட்டியிட்டு இவருக்கு செல்வாக்கு இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டால் அடுத்தடுத்து கூட்டணி கூட யோசிப்பாங்க நிச்சயமா. அதனால் எந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்து அவர் இந்த அரசியலில் காய் நகர்த்தி கொண்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரி களம் இறங்கி நேரடியாக ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருப்பதாக அவர் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார். அவர் திமுகவின் பி டீம் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு திரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். எனவே அந்த நிலைப்பாட்டை தகர்ப்பதற்காகவாது அவர் தீவிரமாக இன்னும் இறங்கி திமுகவை வீழ்த்துவதற்கு அணி சேர்க்கிற கூட்டணி அமைக்கிற அந்த கட்சிகளோடு போய் இணைந்தார்னா அவருடைய எதிர்காலம் ஓரளவுக்கு அரசியல் களத்தில் தொடர்ந்து பயணிப்பதற்கு அது உதவும் என்று தான் நான் கருதுகிறேன். ஓகே சார். திமுக வந்து இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று போட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, தென் மாநிலங்க எம்பிலாம் ஒன்றா மீட் பண்ணி அந்த டீலிமிட்டேஷன்ஸ் அந்த விஷயங்களை பேச போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏற்கனவே 20 தலைவர்கள் மேற்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து செய்திகளில் வந்திருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் சார்ந்த விஷயங்களில் திமுக இப்போ எடுத்திருக்க இந்த நடவடிக்கை இப்போதைய சமயத்துக்கு தேவையானதா இல்லை இது நல்ல முன்னெடுப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பொதுவாக இந்த தொகுதி மறுவரையறை என்று வருகிற பொழுது தமிழகத்திற்கான இடங்கள் குறையும் அப்படிங்கிற மாதிரி மேம்போக்காக தான் இதை பார்க்குறாங்க. எந்த அடிப்படையில் இது நடக்கும்? மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில்னா எந்த மக்கள் தொகை 2001 2006 எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அது நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக மத்திய அரசு சொல்லலை. இன்னொன்று, தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமாக ஒரு பெரிய அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தாக்கம் பாஜகவுக்கு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. காங்கிரஸ்க்கு 800க்கும் மேற்பட்ட இடங்கள், இப்போ 543 இருக்குல்ல, 800க்கும் மேற்பட்ட இடங்களை கொண்டு வருகிற பொழுது தமிழகத்திற்கும் அதுக்கு பிரதிநிதித்துவம் கூடுதலாகும் என்று தான் தேர்தல் ஆணையத்தின் கிருஷ்ணமூர்த்தி நினைக்கிறேன், வி கிருஷ்ணமூர்த்தி தேர்தல் ஆணையத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். பயம், தேவையற்ற பயம் இவருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எந்த அடிப்படையில் அப்படின்னு நமக்கு வரலை. ஆனால் சில விஷயங்கள் பேசப்படுகிற பொழுது
நமக்கு வந்து ஒரு 8 தொகுதிகள் வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் இதே 543 சஸ்டெயின் ஆச்சுன்னா 8 தொகுதி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு மட்டுமல்ல, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும். ஏன்னா இந்த தென் மாநிலங்களில் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக தீவிரமாக அமல்படுத்தியதன் விளைவாகத்தான் இந்த எண்ணிக்கை குறைவு என்று வந்தது, மக்கள் தொகை குறைவு என்று வந்தது. இன்னொன்று, பிரதிநிதித்துவம் அதிகமாக வேண்டும் என்கிற கோரிக்கை நமக்கு பல ஆண்டுகளாக இருக்குது. 234 வச்சுருக்கோம். 4.5 கோடி மக்கள் இருக்கிற போதும் அப்படி தான் இருந்தது. இப்போ 8.5 கோடி 8 கோடி மக்கள் இருக்கிற போதும் அதுதான் இருக்கிறது. எனவே கூடுதல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கிற கோரிக்கை நமக்கு இருக்கிறது. மத்திய அரசு எந்த விதமான அணுகுமுறையை கடைபிடித்து இதை செய்ய போகிறார்கள் அப்படின்னு தெரியல. பாதிப்பு வரும் என்று கருதுவார்களானால், பாதிப்பு வந்தால் மிக தீவிரமாக எதிர்த்து களமாட வேண்டும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதற்கு உடன்பட்டு தென் மாநிலத்தில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முதல்வரும் கூட ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது நிச்சயமாக இந்த மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு எந்த பகுதி மக்களுக்கும் பாதிப்பில்லாத ஒரு சமமான எண்ணிக்கைகளில் கொண்டு வரும் அப்படிங்கிறத நான் கருதுகிறேன். ஓகே சார். இதே மாதிரி டீலிமிட்டேஷன் சார்ந்த விஷயங்களே தான் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு. இப்போ டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுற திமுக ஏன் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 1986 அல்லது 87 என்று கருதுகிறேன், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற போது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துதில்ல. அதை தொடர்ந்து அவர் வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் ஜாதிய அமைப்புகளையும் அழைத்து ஒரு 2 நாள் கூட்டம் கோட்டையில் நடத்தினார். அப்போ வந்து உங்கள் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் எவ்வளவு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள், அதை வச்சு நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு. அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியே வன்னிய சமுதாயம் தான் தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய ஜாதி அப்படின்னு 2 கோடிக்கு மேலே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே நாங்கள் இருக்கிறோம், முக்குளத்தோர் 1 கோடிக்கு மேலே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 142 ஜாதிகளும் அமைப்புகளும் 50 லட்சம். அதில் என்னென்னா, இந்த பாம்பு பிடிக்கிற இருளர்கள் அவங்க நாங்கள் 50 லட்சம் குடும்பம் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ 50 லட்சம் குடும்பம்னா ஒரு குடும்பத்துக்கு 2 பேர் வச்சுங்களேன் கணவன் மணி. இப்போ 1 கோடி பேராடா பாம்பு பிடிக்கிறாங்க. அன்றைக்கி 4 கோடியே 4.5 கோடி தான், 3.5 கோடி 4 கோடி தான் மக்கள் தொகை. இவங்க கொடுத்து 12-15 கோடிக்கு மேலே ஆகிப்போச்சு. அதனால் சரி இதை போய் வச்சுக்குவோம், நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த வெள்ளாளர் அமைப்புன்னு இருக்குது, பிள்ளை முதலியார் அப்படின்ட்டு 153 உட்பிரிவுகள் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. முக்குளத்தோரில் கிட்டத்தட்ட 40-45 பிரிவுகள் இருக்குது அப்படிங்க. அந்த தேவர், அகமுடையர், கல்லர் அப்படின்னு. இதை தாண்டி ஏரியா வைஸாக பட்டயங்கள் இருக்குல்ல, அவங்களும் தங்களுடைய தனி ஜாதியாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இப்போ வன்னியர்களும் கவுண்டர், படையாச்சி, வன்னியர், பள்ளியர்னு ஏதோ 4-5 பிரிவுகள் சொல்கிறாங்க. அதில் உட்பிரிவுகள் நிறையா இருக்குது. இப்போ எம்பிசி, பிசி, எஸ்சின்னு சொல்லி ஒரு கேட்டகரியை பிரித்து வச்சுட்டாங்க. இதில் அந்த பிசிக்குள்ளேயே ஒரு சமுதாயத்துக்குள்ளேயே இத்தனை உட்பிரிவுகள் இருந்தால் இதையெல்லாம் எப்படி அடையாளப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பிரிவு ஒரு வார்த்தை மாறினாலே ஒத்துக்க மாட்டாங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஆமாம். இப்போ எம்பிசி சில ஏரியாவில் அந்த எம்பிசியே பிசியாக இருக்காங்க. அதனால் இது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தான் உருவாக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். இன்னொன்று, மரியாதைக்குரிய திரு கிருஷ்ணசாமி பல ஆண்டுகளாக எங்களை எஸ்சி லிஸ்ட்லேயே வைக்காதீங்க, தேவேந்திர குல வேளாளர் பட்டியலிருந்து எங்களை வெளியெடுத்துங்க, அது ஒரு கரும்புள்ளியாக இருக்குது அப்படின்னே சொன்னார். இப்போ ரீசெண்டாக இமானுவேல் சேகரன் அவரோட நிகழ்ச்சியில் இரங்கல் கூட்டமாக இல்லை பிறந்தநாள் நிகழ்ச்சி அந்த ஜெயந்தி விழா வந்துட்டு அதில் பேசின சீமான் அவர்கள்லாம் சொல்லணும்னா பட்டியல் இழிநிலையிலிருந்து எங்களை வெளியேற்றுங்க, அதை தான் நாங்கள் முதல்ல கேட்கணும்னு சொல்கிறார். பட்டியல் இழிநிலைன்னு சொன்னது ஒரு சர்ச்சையாக. ஆமாம் அதுதான் சொல்ல வரேன். அப்படி ஒரு தாக்கம் இருக்குது இந்த சமுதாயத்தில் இருக்குது. மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றால் நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் தயாநிதி மாறன் கோட்டை வாசலே நின்னார். மந்திரி எங்களை பார்க்க மறுக்கிறேன், நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா
அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் புறக்கணிக்கத்தக்கவர்கள்ங்கிற கருத்தாக்கம் அதில் வந்துருச்சுன்னு அவருக்கு எதிராக கூட குரல் கொடுத்தாங்க. ஸோ இந்த நிலை எல்லா மட்டத்திலையுமே இருக்குது. அதனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து எந்தெந்த பட்டியலில் யாரை கொண்டு வருவதுங்கிறத ஒரு பெரிய ஒரு குழுவே அமைத்து அதுக்கு தீர்வு கண்டு அதன் பிறகு வந்தால் தான் சரியாக வரும். வன்னியர் சமுதாயத்தை பொறுத்தளவில் அவங்க தமிழகத்தில் மேற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் இந்த பகுதிகளில் நாங்கள் கணிசமாக இருக்கிறதுனால எங்களால் உரிய பிரதிநிதித்துவத்தை பெற முடியலன்னு தான் தனித்து 20% அவங்க கேட்டாங்க. அவர் கலைஞர் என்ன பண்ணிட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு 100-112 சமுதாயத்தை சேர்த்து அவர் சமுதாயம் உட்பட பிசியிலிருந்து எம்பிசி ஆமாம் ஆமாம் அதில் அந்த 50% புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் 31% இருந்ததை 50% பிசி கொடுத்தார் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தையும் இடஒதுக்கீட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான மாறுதலாகத்தான் அதை பார்த்தாங்க. அதில் தனியாக ஒரு 20% கொண்டு வந்து எம்பிசின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டார். இப்போ எங்களுக்கு தனித்து வேண்டும் அப்படிங்கிற போது தான் இதை வலியுறுத்துகிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா எங்களுக்கு ஒரு 15-20% வரைக்குமே தன்னால் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது அது மட்டும் இல்லாமல் அன்புமணி அவர்கள் தொடர்ச்சியாக வைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் அந்த 20% நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலன்னா அந்த 20% நம்ம டேட்டா வைஸ் நம்ம காட்ட முடியாது. இல்லை சுப்ரீம் கோர்ட் நினைச்சதுன்னா ஈஸியாக ஸ்குவாஷ் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக அவர் சொல்கிறாரு. ஆமாம், 69% இடஒதுக்கீடு ஒரு மிகப்பெரிய பாதகம் வந்துடும். நாங்கள் திருப்பி எம்பிசிலேருந்து ஓபிசி கேட்டகரிக்குள்ளேயே போய் மாட்டிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அவர்களுடைய பயம் என்பது நியாயமானது தான், அவருடைய கோரிக்கை நியாயமானது தான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இவ்வளவுன்னு சொல்லி பிரித்தா நீங்கள் 69க்கு மேலே போயிடும். 69% உள்ளே வருகிற பொழுது தான் இதை நம்ம பண்ண முடியுது. எம்பிசி பிசி எல்லாருக்குமே இதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மிக கூடுதலான இடங்களை வன்னியர் சமுதாயம் மட்டுமே பெற வேண்டும் என்கிற கருத்தின் அடிப்படையில் தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. மற்ற சமுதாயமும் இப்போ அந்த கோரிக்கையை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் கூட நடத்தட்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி இப்போதைக்கு அது சாத்தியமில்லை. எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் அதுக்கு ஒரு தீர்மானம், மசோதா, சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்து எந்த வகையில் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இப்போ நான் சற்று முன் பேசின போது சொன்னேன்ல, ஒரு சமுதாயம் என்பது அந்த சமுதாயத்தினுடைய அடையாளம். ஒரு பிள்ளை அப்படின்னு வந்ததுன்னா இந்த பிள்ளை வெள்ளாளர்கள் இருக்கிறாங்க, செட்டியாரில் இருக்கிறாங்க, மீனவர்கள் கூட பிள்ளை இருக்காங்க, யாதவால பிள்ளை இருக்காங்க. அப்போ இந்த பிள்ளை என்கிற சமுதாயம் சைவ பிள்ளை என்று திருநெல்வேலியில் அடையாளப்படுத்தினது தான் பிள்ளை. அது எஃப்சியில் இருக்கும். இன்றைக்கி பிள்ளை அது பட்டமாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் வெள்ளாளர், சைவ வெள்ளாளர், துளுவ வெள்ளாளர், கொடிக்கா வெள்ளாளர் என்று பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது. இதை எந்த அமைப்புகளை கொண்டு வந்தது, பிசியா எம்பிசியா எதில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த பிரச்சனைகள் நிறையவே இருக்கிறது. எனவே இதற்கு தீர்வு என்பது நான் சொன்ன மாதிரி மத்திய அரசில் இதற்கென ஒரு சட்ட திருத்தமே கொண்டு வந்து தனி குழுவை அமைத்து மாநில வாரியாக அதை பண்ணினாங்கன்னா எதிர்காலத்தில் அது சாத்தியங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை பகிர்ந்துக்கு நன்றி சார். நன்றி.